ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரைடே விலாக் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நேற்று ஃப்ரைடே ஈவினிங் எடுத்தது. நேற்று ஈவினிங் போல் நாங்கள் ஹாஃபா பீச்சுக்கு போனோம். வேறு எங்கேயும் போகணும்னு பெருசாக தோணலை. ஆஃப்டர்நூன் போல் ஹஸ்பண்ட் வந்து லூலு போயிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால் ஈவினிங் போல் எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃபா பீச் தான் போனோம். இந்த கரீஃப்க்கு நாங்கள் எங்கேயுமே போகலை. இந்த டைம் சின்ன பையன் கொஞ்சம் வளரட்டும், அவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறான். போன வருஷம் கரீஃப்க்கு கொஞ்சம் பிளேஸ் போனோம். போயிட்டு வந்துட்டு அவனுக்கு உடம்பு முடியாமல் போச்சு. காய்ச்சல், சளி, இருமல்ன்ட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு. அதனால் அவனுக்கு செட் ஆகாமல் இருந்தது. இந்த வருஷம் நடக்கிறான். அதனால் ஒரு இடத்துல இருக்கவும் மாட்டேங்கிறான். அதனால் எங்கேயாவது போனால் நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு அந்த இடத்த அமைதியாக என்ஜாயும் பண்ண விட மாட்டான். அதனால் இந்த இயரும் நாங்கள் எங்கேயும் போகலை. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே நாங்கள் சலாலாவில் எல்லா பிளேஸும் சுற்றி பார்த்துட்டோம். நம்ம சேனல்லையும் வீடியோஸ்லாம் இருக்குது. அதனால தான் இந்த தடவை போகலை. சரி, ஆல்ரெடி பார்த்த பிளேஸ் தானே, நம்ம இவன் கொஞ்சம் வளரட்டும், அதுக்கடுத்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. அதுக்கடுத்து நாங்கள் அங்கே மேடோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துர்க்கி கடை இருக்குது. இங்கே நிறைய கெஃபேயும் இருக்குது. நிறையா சூப்பராக இருக்கும். இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே இந்த மேடோங்கிற கடையில் மட்டும்தான் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி போனப்போ அந்த துர்க்கி ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம். அந்த ஜெலட்டின் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து இந்த டைம் வந்து ஒன்ஸுக்கு ஒரு மினி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு எங்களுக்கு ஒரு கேண்டி வாங்கினோம். இது வந்து நட்ஸ் போட்டிருந்தது. ஜெல்லி மாதிரியும் இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு அல்வா மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு. அந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து நல்லா ரோஸ் ஃப்ளேவரோட எசன்ஸோடு நல்லா இருந்தது. அந்த ஒயிட் அண்டு லைட் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து லைட்டாக புளிப்பாகவும் கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் நல்லா இருந்தது. ஒன்றில் வந்து ஆல்மண்டு, ஒன்றில் வந்து ஹேசல்நட்டு, ஒன்றில் வந்து பிஸ்தா, அந்த மாதிரி நட்ஸ்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 100 கிராம் ₹1 100 பைசா அப்படின்னு சொன்னாங்க. 100 கிராம் வாங்கினோம். ஒரு 7 to 10 பீசஸ் இருந்தது. இந்த சைட் போனீங்கன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும். அங்கே பீச்சில் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மண்ணில் கொஞ்சம் நேரம் நல்லா நடந்தோம். சின்ன பையன் நடந்தோம், அவன் பின்னாடி நாங்களும் நடந்தோம். அதுக்கடுத்து ரொம்ப கால் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்கனால ஒரு 9-9:30 போல் அங்கேருந்து கிளம்பி நைட்டு வந்து கேஸ்கேட்டில் வாங்கிக்கலாம் தான் பிளான். அதனால் வாரத்தில் ஒரு நாள் தான் நாங்கள் வெளியே சாப்பிடுவோம். அதனால் இந்த நாள் நெக்ஸ்ட் டே போகிறதுனால அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக கேஸ்கேட்டில் போய் சாப்பிட்லான்னு பார்த்தோம். ஆனால் அங்கே ரொம்ப க்ரௌடாக இருந்தது. ஃப்ரைடேங்கிறனால பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன வாங்கினோம் அப்படின்னா, சிக்கன் பிரியாணி, முகல் சிக்கன் பிரியாணி, ப்ளைன் பிரியாணி, அடுத்து சிக்கன் டேங்கரி கெபாப் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். இங்கே வந்து ஒரு க்ரீன் கலர் தயிர் தருவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரியாணி வாங்கினாலும் சரி, இன்னும் சிக்கன் ஐட்டம் வாங்கினாலும் தருவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.